வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பூரி தான் பார்க்க போகிறோம். அது ஹெல்த்தியான பூரி, பீட்ரூட் பூரி. அதுக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு, பீட்ரூட் பியூரியை நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது நம்ம திரட்டிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஷேப்ஸ்லாம் ஹார்ட்டின், ஸ்டாரு, ஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பூரியாக போட்டு கொடுத்தோன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பீட்ரூட்டில் ஆட் பண்ணனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன். நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போலாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஷேப்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும் கிட்ஸ்க்கு. அதுக்காக தான் நீங்களும் வாங்கிக்கோங்க. குக்கி கட்டர்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பூரி போட்டு கொடுத்திங்கன்னா கிட்ஸு சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுவும் பீட்ரூட்லாம் இப்போல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம மாவில் ஆட் பண்ணி பூரியாக போட்டு கொடுத்தோன்னா இன்னும் ஈஸியாக சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் பொடி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அழகாக இருக்குது. கட் பண்ணோடனே ஷேப் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நல்லா எண்ணெயை சிம்மில் வச்சு காய விட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஹார்ட்டின், ஸ்டார் அண்ட் ஃப்ளவர் பூரி நம்ம வீட்லேயும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைடிஷ்க்கு நான் ஒயிட் குருமா தான் வச்சுருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அதுவுமே என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 இயர் பேக்கில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் ஒயிட் குருமா. இதுக்கு டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது. பாருங்கள், பொரியும் போதே அப்படியே புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்திருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ எப்போவுமே போடுவேன். ரொம்ப மெல்லிஸாக தட்டிடாதீங்க, ரொம்ப தடிமனாகவும் தட்டிடாதீங்க. மாட்ரேட்டாக தட்டினீங்கன்னா தான் நமக்கு புஷ் புஷ்ஷுன்னு வரும். இப்போ தான் ஹார்ட்டின் நமக்கு இந்த சைடும் புஷ்ஷுன்னு இருக்கும், அந்த சைடும் புஷ்ஷுன்னு இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு சூப்பராக வரும். நீங்கள் இதே மாதிரி பாலக்கில் கூட ட்ரை பண்ணலாம். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு என் பையனுக்கு கொடுத்தேன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி எக்ஸைட் ஆகி சாப்பிட்றதுக்காக அதையே பார்த்துட்டு இருந்தான். பின்னாடியே என் பொண்ணும் போயிட்டு போட்டி போட்டு நான் தான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு காலியாயிரும். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீக்கெண்டில் மார்னிங்கில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு டைம் நிறைய கிடைக்கும். அப்போ நீங்களும் இந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.